யாருக்குமே தோணல, பிராமணாளுக்கெல்லாம் தோணல. அவருக்கு ஆசை வேத பாடசாலை தொடங்கணும். 2 ஸ்ரீசக்கர பூஜை ஆசிரமத்தில் ரெகுலரா நடக்கணும். அவள்லாம் ஒன்றும் பக்கத்துல வந்து எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், விட்டு நிற்பா. ஆனா நடக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு சங்கல்பம். அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாரு அவர் அந்த காலத்துல, நடக்கணுங்கிறதுக்கு. ஏன்னா அது ஏதோ அவ பூர்வ சங்கல்பம். அது மாதிரி ஆர்தர் ஆஸ்பான் இப்படி சில வெள்ளக்காரெல்லாம் வந்தா ஆசிரமம் கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பாச்சு. மகர்ஷிய உலகத்துல பல பேர் தெரிஞ்சுண்டா, பல பேர் பார்க்கறதுக்கு வந்தா, பல பேர் ஞானத்தை அந்த சந்நிதியில அடைஞ்சா. எத்தனையோ பேர் வந்து சுவாமி ராமதாஸ்னு ஆனந்தாசிரமம் கேரளத்தில் இருந்தவர், பெரிய மகாபக்தர். மகர்ஷியை வந்து பார்த்து, சுவாமிஜி உங்க கருணை எனக்கு வேணும், ராமநாமா ஜபிச்சிருந்து இப்படி பைத்திய மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படியே ஜபம் பண்ணின்னு வந்தவர் ஆசிரமத்தில் வந்து பகவான் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கிருப பண்ணுங்கோ அப்படின்னார். அப்படி ஒரு பார்வை தான், திருஷ்டி தான் அது. அதான் முருகனார் அதை பத்தி மட்டும் பாடினார். திருக்கண்ணோக்கம்னு ஒரு பகுதி. அண்ணாமலை ரமணன் கண்ணால் பெய்யும் கருணை மாறி அப்படின்னு அந்த கண்ணால ஒரு பார்வை. முருகனாருக்கே அது பாடல் உண்டு. என்னக்கா ஒரு நாளைக்கு வந்து காவியகண்ட கணபதி முனி பகவான் கிட்ட உள்மலைக்கு என்னை கூட்டின்னு போங்கன்னார். பாட்டுக்குள்ள 14 கிலோமீட்டர் அருணாச்சல விஸ்தாரம் தானே. இப்ப நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இப்படி பார்த்தோம்னா அண்ணாமலையை சுத்தி 14 கிலோமீட்டர் உள்ள போனா காடு, காட்டுக்குள்ள கொஞ்சம் கூட்டின்னு போங்கன்னார். தெரிஞ்சா எல்லாரும் புறப்பட்டு விடுவான். அதனால ஒரு நாளைக்கு யார்கிட்டையும் சொல்லாம சட்டுன்னு போய் விஸ்வநாத சுவாமியை கூட்டின்னு போய் காவியகண்டரை கூப்பிட்டு காட்டுக்குள்ள போயிட்டார். அப்போ முருகனாருக்கு வந்து ஆசிரமத்துல பார்த்தா பகவானை காணும். எல்லார்ட்டையும் கேட்டார், தெரியல, எங்க போனார் தெரியல. இங்க ஓடினார், அங்க ஓடினார். ஒரு 6th சென்ஸ், காட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு தேடிட்டு தடதான் காட்டுக்குள்ள வந்துட்டார். உள்ள வந்து பார்த்தா மகர்ஷி பார்த்தார். இவர் இலையெல்லாம் அசங்கர சத்தம் கேட்கறது பார்த்தா பைத்தியம் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கார். ஒரு நாள் போனா என்ன போறது, அந்த பிரிஞ்சிருக்க முடியல, ஓடி வந்துட்டார். ஓடி வந்தவரை பார்த்தா இப்படி மூக்கல அப்படின்னு பார்த்தாராம் பகவான். இப்படி வந்துட்டீங்களே, காட்டுல வசிக்கிறவாளுக்கு கூட இந்த வழி தெரியாது, எப்படி வந்தேன். காவியகண்டர் வந்து அவர் கட்டின்னு முதல்ல தட்டி, இந்த மாதிரி பக்தி இருக்க வேண்டாமா அப்படின்னு. அப்படி வந்தவர் இலை பொறுக்கிறார். என்னக்கா இலைய தைச்சு சமையல் இலை. இப்ப ஆசிரமத்தில் இருக்கா போயிடுத்து பண்றது அந்த இலையெல்லாம். இலைய சேர்த்து தைப்பா, தைச்சு அதுல சாப்பாடு. அத இலைய தைக்கிறதுக்கு சேர்த்து இலைய பொறுக்கி வச்சுன்னு இருக்கா. அப்படி வச்சுன்னு இருக்கிறத முருகனார் ஏதோ கேட்டா பகவான் அப்படி திருப்பி அப்படி பார்த்து ஒரு சிரி சிரிச்சாராம். இவருக்கு வாகிய பிரஜப்படுத்து. அது ஒரு பாட்டு எழுதினார். அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன். ஹிருதய தாமரையில இருக்கிற ரமணன் நகைத்தான். என்னை பார்த்து ஒண்ணு ஜோக்கா சிரிச்சார். நகைத்தான், உற விழித்தான், அற செகுத்தான் எனது உயிரை. அப்படி பார்க்க உள்ள இருக்கிற அஜ்ஞான அகங்காரம் எல்லாம் போயிடுச்சு. ஜகத்தாருய வகுத்தான் முறை திருவாரக நிகரே அப்படின்னு இந்த சந்நிதி முறை பாடினார் அவர். அதுக்கு சொல்ற அப்ப அந்த பாட்டுல சிரித்தான் இல்லையா. நீங்க பாகவதம் பாருங்கோ, கோபிகைகள் சொல்ற பிரஹசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம். அந்த பாட்டு ஒரு பிரேம வீக்ஷணத்தோட ஒரு பிரஹசிதம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஞான நிலை, அது வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் கோபிகைகள்னா ஏதோ அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த ஞானத்துல இருக்கிற தொடர்பு, அது அத்தியாத்மமா இருக்கிற தொடர்பு, அது புரியணுமான இந்த சம்பந்தம் புரிஞ்சுட்டா தான் புரியும். அது மகாபுருஷர் அந்த ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் அப்பதான் புரியும் நமக்கு. அத்தியாத்மமா இருக்கிற அந்த ஆகர்ஷணம் அப்பதான் புரியும். அப்படி சுவாமி ராமதாஸ் வந்தவர், அவரை அப்படி பார்த்து கண்ணால ஒரு கருணை பண்ணி, அவ்வளவுதான். சரீரம் பூரா ஒரு பாத்திரத்தை கொண்டு போனா அதுக்குள்ள நிரப்பி கொடுத்தா மாதிரி அப்படியே நேரம் மலையில போய் உட்கார்ந்தார். ஒரு குகையில 29 நாளைக்கு ராமநாம ஜபம் பண்ணின்னு உட்கார்ந்தார். அவரே எழுதுறார், திரும்பி வெளியில வந்து பார்த்தா ஜெகத் பூரா ராமமயமா இருக்கு. எல்லாம் நிறைஞ்சு நிற்கிறது. இருக்கிற மரத்தையெல்லாம் கட்டிண்டு, பாறையெல்லாம் கட்டிண்டு,
அவர் வேடிக்கையா இது ஒரு ஆடு மேய்க்கிற பையனை ஓடி போய் கட்டின்னு விட்டேன். அவன் பயந்து போயிட்டான். அவன் அப்படி என்ன பார்த்தான், வாயில பல்லே இல்லை, கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுன்னு நிம்மதியாயிட்டான் அப்படின்னு ஜோக்கா எழுதுறார். ஆனா அந்த ஆனந்த நிலை 29 நாளே அதுக்குள்ள போய் என்ன கிடைச்சது? ஒரு பார்வை தான். அந்த பார்வை அப்படியே அந்த ஞான அக்னியை உள்ள எடுத்து போட்டுடும். அந்த ஞான அக்னியை உள்ள எடுத்து போட்டுடும். அப்படி சுவாமி ராமதாஸுக்கும் குருவா இருந்தவர் தான் பகவான். அப்படி அநேகம் மகான்கள் வந்தார். புரி சங்கராச்சாரியர், பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகள் வந்தார். அவர் வாஸ்தவமா ஒரு சந்தேகத்தோட வந்தார். யோகசாஸ்திரத்துல ஒரு சந்தேகத்தோட வந்து பகவான் சந்நிதியில வந்து உட்கார்ந்தார். மௌனத்திலே புரிஞ்சு கொடுத்த அவருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ஹரகௌரி சம்யோக விஷயமான ஒரு ஆகமம் அது. அது ஒரு யோக அவச்சயா யோகான்னு வரும் ஒரு பதம். அந்த விஷயமா ஒரு பேச்சு. அதுல அப்புறம் ஆசிரமத்தில் இருந்து அன்னைக்கு இருந்த அந்த மாதృபூதேஸ்வரர் கும்பாபிஷேகத்துக்கும் இருந்துட்டு போனார் அவர். அப்படி எத்தனையோ மகான்கள் வந்தா, எத்தனையோ பேர் வந்தா, சாதாரண ஜனங்கள் வந்தா, அணில் குரங்கு எல்லாத்துக்கும் அனுபவம் உண்டாச்சு. இந்த அணில்லாம் வந்து குட்டி குட்டியா வந்து கையில வந்து கடலை வாங்கிட்டு போகும். 100 கணக்குக்கு அணில். மத்தியானம் மகர்ஷிய ரூம்ல யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணப்படாதுன்னு பக்தாளாவே தடுத்து நிறுத்துவா. திறந்துதான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா ஒரு 100 அணில் இருக்கும். ஒவ்வொன்றும் கரெக்டா வரிசையா நின்று கடலை வாங்கி, கடலை பருப்பு வாங்கி அவ வாளுக்கு எடுத்து கொடுத்தா அதுதான் எடுத்துக்குமே தவிர வேற ஒரு அணில் எடுத்துக்காது. இப்படி பார்த்தேன்னா அந்த பிராணிகள் எல்லாம் அவ்வளவு பிரியமா. காட்டுல புலி கூட ஒரு சமயம், அந்த புலி பச்சையம்மன் கோவில் பக்கத்துல குளத்துல தண்ணி குடிக்க வரும். ஒரு சமயம் ஒரு பக்தர் போற போது புலி அங்க நின்று இருக்கு. இவர் அரண்டு போயிட்டார். பகவான் போய் சொன்னார், இப்போ பக்தாள்லாம் எல்லாரும் வருவா, நீங்க நிக்காதே போ அப்படின்னா அது உள்ள போயிட்டு. வாசுதேவ சாஸ்திரின்னு ஒரு பக்தர் புலியை பார்த்து அரண்டு கட்டிண்டு விரூபாட்ச குகையில கதவை சாத்தின்னு விட்டார். மகர்ஷி வெளியில நிற்கிறார். ஒரு ஜன்னல் வழியா புலி கிட்ட சொல்றார், இங்க வெளியில பகவான் இருக்கார், உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, இங்க வந்தானா பாத்துக்கோணும். வெளியில பக்தாவோட சில பேர் பக்தி அப்படி இந்த மிருகங்கள்லாம் கூட அதை புரிஞ்சுட்டுதான் அந்த நிலைய. பாம்பு புலி எல்லாத்துக்கும் விஹார பூமியா இருந்தா கூட அந்த அந்த யோக நிலை அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாக அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம். அஹிம்சையில பிரதிஷ்டிதமான யோகியோட சந்நிதியில பரஸ்பர வித்வேஷங்கள் எல்லாம் போயிடும். பரஸ்பர துவேஷங்கள்லாம் மிருகங்களுக்கு எழுந்துடும். அந்த மாதிரி அந்த சாந்தி தாமமா மகர்ஷி 54 வருஷம் 1896 1950 ஏப்ரல் 14 வரைக்கும் அந்த சரீரத்தில் இருந்தார். சரீரத்தில் தெரிஞ்சுட்டு இருந்தார். எல்லாருக்கும் அநேக 1000 பக்தர்கள் போய் பார்த்தா. லாஸ்ட் டேஸ்ல எல்லாம் பல பேர் வந்து பார்த்தா. அந்த நிர்வாண ரூம்னு சின்ன ரூம், அங்கதான் மகா நிர்வாண ஜோதி. அந்த வழியாவும் நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தா. அப்படி இன்னைக்கும் இருக்கார். லாஸ்ட்ல அந்த ஜோதி எப்படி பிறக்கிற போது அந்த கண்ணு தெரியாதவளுக்கு ஜோதி தெரிஞ்சதோ அதுபோல 1950 ஏப்ரல் 14 அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அக்ஷரமணமால பாடிண்டே இருக்க மகா நிர்வாணத்தும் போது ஒரு பெரிய கீற்று, ஒரு ஜோதி ஆகாசத்துல. அங்க திருவண்ணாமலையில மட்டும் இல்லை, மட்ராஸ்ல இருக்கிற நம்பியார் வந்து அந்த ஜோதியை பார்த்து பகவான் போயிட்டார் அப்படின்னு கார் பிடிச்சிட்டு வந்துட்டார். போன் லெட்டர்லாம் இல்லாத காலத்துல அவ்வளவு கிளியர் இன்ஃபர்மேஷன். அந்த பக்கம் ஒரு வீட்டுல விறகு வெட்டின்னு இருந்தவர் சப் ரெஜிஸ்ட்ரார் நாராயண ஐயருங்கிறவர் அந்த ஜோதியை பார்த்தா பகவானேன்னு மழுவ கீழே போட்டார், ஓடி வந்துட்டார். எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த ஒரு கீற்று, அந்த ஜோதி கீற்று. எத்தனையோ பேர் சுவாமி சிவானந்தா ரிஷிகேஷ்ல இருந்து பார்த்தார். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க நாங்க பார்த்தோம் அந்த டைம்லன்னு. அப்படி ஒரு ஜோதிர் தரிசனம். அந்த ஜோதி எல்லாரும் பார்த்தா. அது ஏதோ அருணாச்சலேஸ்வரர் வந்து அந்த மகா நிர்வாணத்தை எல்லாருக்கும் தெரிவிச்ச மாதிரி தான் அது. நமது வேற ஒன்றும் அதுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல நமக்கு. அந்த ஜோதி எல்லார் கண் முன்னாலேயும் பிரகாசிச்சது. அந்த ஜோதி, அந்த ஜோதி காண அந்த ஜோதி மலஸ்வரூபமாவே இருந்தவர். சமாதி வச்சா
சமாதி வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் அந்த சமாதி ஸ்தானத்திலையும் சந்நிதியிலையும் அவர் இருந்த சமயத்துல எப்படி ஞான தீட்சை கொடுத்துட்டு இருந்தாரோ அது போலயே நடந்துட்டு இருக்கு. ஒன்னும் வித்தியாசமே இல்லை. நாங்கள்லாமே அதுலேருந்து வந்தவாதான். எங்கிட்டே பல பேர் பேசுற போது நீங்க மகர்ஷியை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேப்பா. பார்க்கலேங்கிற குறையே இல்லை. பார்க்கலேங்கிற குறையே நமக்கு இல்லை. பார்க்கறதுங்கிறது என்னவோ அவ்வளவு இன்டிமேட்டா பார்த்த அனுபவம் நமக்கும் கிடைக்கிறது. நிரந்தரம் அப்படியே இருந்துருக்கா. ஒன்னும் பிரிஞ்சிருக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஞான வைபவம், மகா வைபவத்தை